பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலை நில்லு என்று அருமையான வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். பாருங்க, கர்த்தரிடத்துல மோசே வந்து கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஏன் இந்த வார்த்தையை அவர் கேட்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். பலவிதமான அற்புதங்களுக்கு மத்தியிலாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். எத்தனையோ விதமான சோதனைகள் வரும்போதெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பல காரியங்களுக்காக புலம்புகிறார்கள். இந்த வேளையில முறுமுறுக்கிறார்கள். நிறைய காரியங்களை மோசே கண்டு வருகிறார். ஒவ்வொரு முறையும் ஆபத்து வரும்போதெல்லாம், செங்கடல் வரும்போதெல்லாம் புலம்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்து அங்கிருந்து கொண்டு வருகிறார். அடுத்து நம்ம ரெவி தீவில் வரும்போது அந்த இடத்துல தண்ணீர் இல்லைன்னு சொல்லி மோசவே வந்து கொல்ல பார்க்குறாங்க, அடிக்க பார்க்குறாங்க, கல்லெறிய பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்தும் அவர் வந்து அந்த இடத்துல இருந்தும் அவங்கள காப்பாற்றி வெளியே கொண்டு வருகிறார். நிறைய இடங்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க சாப்பாட்டுக்காக திருப்பி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு வெறும் வந்து மண்ணா தான் தருவீங்களா அப்படின்னு. அப்போது திருப்பி மறுபடியும் அங்கேயே ஒரு அற்புதம் செய்து அங்கேருந்து கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட அநேக அற்புதங்களுக்கு மத்தியில் கொண்டு வரும்போது கடைசியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தின் மத்தியில், விக்கிரகத்தின் மத்தியில் அவர்கள் கடந்து போகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகும்போது தான் மோசே இந்த இடத்துல இடறுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களோடு என்னால் போராட முடியல, ஆண்டவரே நீர் எப்படியாகிலும் வந்து இந்த ஜனங்களை காப்பாற்றும், இந்த ஜாதியை காப்பாற்றும் என்று அவர் போராடி ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வந்து நான் என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நீ கவலைப்படாத, நீ போ, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றெல்லாம் சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது கூட மோசே அந்த இடத்துல இல்லை ஆண்டவரே, நான் கடந்து போக மாட்டேன், நீங்கள் உம்முடைய மகிமையினால் எனக்கு வெளிப்படுங்க, என் கூடவே நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, அங்கே அந்த கன்மலையில் நில்லு, அந்த கன்மலையில் நிற்கும் பொழுது என் கரத்தினாலே உன்னை நான் மூடுவேன், என் கன்மலை வெடிப்பிலே உன்னை மறைத்து என்னிடத்துல இருக்கிற அந்த கன்மலையில் நீர் வந்து நிற்க வேண்டும் என்று ஒரு தீர்மானமான ஒரு வார்த்தையை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அதே மாதிரியே கர்த்தர் அவன் அண்டையில் ஆண்டவர் இணக்கமாக இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மோசேவுக்கு தருகிறார். இந்த நாட்களில் இந்த பிரசங்கத்து மூலமா கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பேசுகிறார் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ இடர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்திருந்தாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி கன்மலையில் வந்து நிற்கும்போது கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மகிமையை வெளிப்படுத்துவார், அற்புதங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். அதுதான் சொன்னேன், கன்மலையில் வந்து நில்லு, அந்த கன்மலை வெடிப்பில் உன்னை நான் மறைத்து கொள்வேன். அதுக்கு கீழ் வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என் கரத்தினால் உன்னை மூடுவேன், என் கரத்தினால் உன்னை நடத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த கன்மலையில் நிற்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நடத்துவார், நம்முடைய ஊழியத்தை நடத்துவார், நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார், நம்முடைய வேலையின் காரியங்களை நடத்துவார். நாம் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் கன்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் வந்து நிற்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் உபாகம் 32:4 வசனம் சொல்லுது, அவரே கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம் நீதியும் செம்மையுமாய் இருக்கிறது. ஆமென். அவர் தான் கன்மலை, கிறிஸ்து தான் கன்மலை. அந்த கன்மலை இடத்துல நீங்கள் வந்து நிற்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நிற்க வேண்டும், பர்வதத்தில் வந்து நிற்க வேண்டும். கன்மலை வெடிப்பில் வரும்போது ஆபத்து கடந்து போக வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தர் இந்த மாதம் நம்மளை கைவிட மாட்டார். தேவன் சொல்லுகிறார், நீ எழுந்து வந்து கன்மலை நெல்லு, என் முன்னாடி வந்து நெல்லு, ஒவ்வொரு முறையும் நீ வந்து நிற்கும் போது என் மகிமையினால உன்னை மூடுவேன், அற்புதமான கரத்தினால உன்னை எடுத்து நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா இதே தான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 62:6, அவரே கன்மலை, அவரே கன்மலை, அவரை நான் நம்பி இருக்கிறேன், ஆகையால நான் அசைக்கப்படுவதில்லை, அவரை சார்ந்து இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, என் வாழ்க்கையிலையும் என் எதிர்கால பிரச்சனைகளை குறித்து நான் பயந்தோ நான் அசைக்கப்படுவதில்லை, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கன்மலையா இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், எலியாவை குறித்து வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எசபேல் நிமித்தமா ஒரு நெருக்கடி வருகிறது. எசபேல் வந்து அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லி மிரட்டுறாங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு. அப்போ உடனே எலியா பயப்படுறாரு, ஐயோ ஆண்டவரே, என்ன இது, நான் வந்து தேவையில்லாம வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்கறேனே, இனி உமக்காக ஊழியம் செய்கிறேன், ஆனால் எனக்கு இந்த வார்த்தைகள் பயங்கரமா இருக்குது, என்னால் இந்த காரியத்தில் நிற்க முடியாது, நான் சாகணும் ஆண்டவரே, நான் சாகணும் ஆண்டவரே, எப்போதும் கர்த்தாவை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி எலியா தன்னை குறித்து அவன் பயந்து அந்த இடத்துல புலம்புகிறான். ஆனால் தேவன் அந்த இடத்தை விடவே இல்லை. யாரோ வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே சாகணும் நீ ஏன் முடிவு எடுக்கிற, இல்லை நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் உணவை கொடுத்து அவனை 40 நாள் ஆண்டவர் வந்து அவனை வந்து
நடக்க வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன் பயணம் வெகு தூரமா இருக்கு, நீ ஓரேப் மட்டும் நீ போய் தான் ஆகணும், நீ பர்வதம் மட்டும் நீ நடந்து வந்துதான் ஆகணும் வான்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இவர் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். 40 நாள் அளவும் அவர் நடந்து எங்க திரும்ப வருகிறாரு? அவர் வசனம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்துல என்னன்னா, கண்மலையாகிய பர்வதத்துல நிற்கிறார். அங்க கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளியே புறப்பட்டு வந்து கண்மலையின் பர்வதத்துல நில்லு, அதோ என்னிடத்துல நீ கடந்து போகும் பொழுது கண்மலையிலிருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கட்டளிடுவேன், பாதுகாப்பை கட்டளிடுவேன், உனக்கு வார்த்தைகளை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எலியாவை வெளியே கொண்டு வருகிறார். அதே மாதிரி அவரும் கடந்து வருகிறார். கடந்து வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்துல விளந்திருக்கிற அதே மோசே எந்த பர்வதத்துல நின்றாரோ, கண்மலையில நின்றாரோ, அதே இடத்துல எலியா நிற்கிறார். எலியா நின்று கண்மலை உடைக்கப்பட்டிருக்கிற பலத்த பெருங்காற்றினால் உடைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல அவன் நிற்கிறான். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தருடைய அழைப்பு எங்க நிக்குது பாருங்க. அந்த கண்மலையில நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இப்போ போ, நீ நிறைய பேர் அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கு, நீ போய் அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி கர்த்தர் அவனோடு பேசி அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நாம சில நேரங்களில் நெருக்கப்படும் பொழுது, நாம மற்றவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அவங்க மிரட்டலான வார்த்தைகள் இல்லைன்னா நெகட்டிவான வார்த்தைகள், இனி பிரயோஜனமே இல்லை, நீங்க அவ்வளவுதான் விழுந்து போனீங்கன்னு என்று சில வார்த்தைகள் கேட்கும்போது உடனே நாம இருந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து கர்த்தரை மறந்து நம்ம உடனே சாக நினைக்கிறோம். இல்ல இல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கண்மலையாகிய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். சாதாரணமான அழைப்பு இல்லை உங்க அழைப்பு, உங்களை மறுபடியும் எழுப்பி, அதுதான் எலியாவை எழுப்புகிறார். நீ கிளம்பு, நீ எழுந்து போய் பர்வதத்துல நில்லு என்று சொல்லுகிறார். அதே தேவன் தான் இங்கேயும் கண்மலையில நில்லு என்று மோசே இடத்துல சொன்னார். அந்த தேவன் தான் உங்களிடத்துல சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க, எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, எழுந்து நில்லுங்க. எந்த காரியம் உங்களுக்கு பயமுறுத்துகிறதோ, எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்துதோ, எந்த காரியம் சபைக்கு வரக்கூடாதபடிக்கு உங்களை தடுக்கிறதோ, எந்த காரியம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி தடுக்கிறதோ, அது எல்லாவற்றையும் எழுந்து நீங்க வெளியே தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு நில்லுங்க. கர்த்தராகிய கண்மலை உங்களுக்கு துணையா இருப்பார். அவரே கண்மலை, அவர் கிரியைகள் பயங்கரமானவைகள், அவர் கிரியைகள் உத்தமமானவைகள் என்று வசனம் சொல்கிறது. அவர் கிரியைகள் உங்களிடத்துல பெரிய அளவில் செய்வார். அநேகளுக்கு மத்தியில் உங்களை சாட்சியாக நடத்துவார். நீங்கள் போய் அநேக நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆமென். ஸோ ஆகையால் இந்த மாதம் முழுவதும் எதை குறித்தும் பயப்படாம, என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீங்கள் கண்மலையில் நிற்பதை நீங்கள் தவிர்க்காதீங்க. கண்மலையில் நின்று கர்த்தரோடு நீங்கள் உடன்படிக்கையுள்ள கடந்து வாங்க. கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தராகிய தேவன் பெரிய அற்புதங்களுக்கு மத்தியில் நடத்தி உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துவதை உங்கள் கண் காண கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஸோ எதை குறித்தும் தேவ சமூகத்தில் புலம்பாதபடி எழுந்து நெல்லுங்க. தாவீது சொன்னதுபடியே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னாரே, நீ நெல்லு, நீ வெட்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ராஜா, கண்மலையில் நில் என்று சொன்ன தேவன் அல்லவா, உம்முடைய மகிமை நான் காண்பிப்பேன் என்று காண்பித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பயந்து பலவீனப்பட்டு சோர்ந்து போய் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்த மோசேவுக்கு என்னிடத்துல இடம் உண்டு, வா நில்லுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைங்க எங்கெல்லாம் இடறினார்களோ, பயந்தார்களோ ஆண்டவரே, அப்பா, என் வீட்டை குறித்து, என் தகப்பனை குறித்து எனக்கு பயமா இருக்கு, என் வீட்டை குறித்து பயமா இருக்கு, என் குடும்பத்தை குறித்து பயமா இருக்கு, வேலையை குறித்து பயமா இருக்கு என்று எதெல்லாம் குறித்து பயந்து கிடக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நீர் உம்முடைய கரத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும். உம்முடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவரே. அப்பா, எலியாவை நடத்தின தேவன் இந்த பிள்ளைகளும் நடத்துவீராக. தாவீதை நடத்தின தேவன் இந்த பிள்ளைகளும் நடத்துவீராக. இந்த நாளில் தேவ பிரசன்னம் அளவில்லாம் நிரப்பட்டும். தேவையற்ற பயங்களை ஆண்டவரை நீக்கி போடுங்க. பூரண சுகத்தை கொடுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குழந்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். பெற்றோர், பெரியோர், சிறியோர் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தார் பேர் பேராய் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள்லாம் நீங்கி ஆண்டவரை 6 மாதம் கிருபையாய் காத்தீர், உமக்கு நன்றி. 7ஆம் மாதம் புதிய கிருபைகளோடு உம்மண்டையில எங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்னண்டையில இடம் உண்டு வாங்க என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையில் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.